अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியை கற்று பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் ஆர்வத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மார்க்க கல்வியை கற்பது தான். இந்த மார்க்கத்தில் நம்ம இருப்பதற்கு என்ன காரணம்? உலகத்தில் பல மார்க்கங்கள் இருக்கிறது. அவங்கெல்லாம் மார்க்கத்தில் எதுக்கு இருப்பாங்கன்னு கேட்டால், இந்த உலகத்தினுடைய ஒரு ஆதாயத்துக்காக தான் இருப்பாங்க. இது செஞ்சால் கடவுள் அதை செய்வார், நமக்கு செல்வத்தை தருவார், நம்ம குழந்தையை தருவார், நிம்மதியை தருவார் என்று அவங்களாம் ஒரு கடவுளை நினைத்து கொண்டு எல்லாமே இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு தான் மற்ற மதங்கள்ல எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் நல்லா இருப்பதற்காக இருக்கிறது கிடையாது. நம்ம தொழுறோம் என்றால் தொழுதால் பணக்காரன் ஆயிடுவோமா, நோன்பு வைத்தால் பெரிய மந்திரி ஆயிடுவோமா, அல்லது ஹஜ்ஜி செஞ்சோம்னு சொன்னால் கவர்னர் ஆயிடுவோமா, பெரிய தொழிலதிபர் ஆயிடுவோமா? இல்லை. நம்ம செய்கிற எல்லா வணக்கங்களுக்குமே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டால், இதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது ஒவ்வொன்றையும் பதிவு செய்து நமது மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் இதற்கெல்லாம் அல்லாஹ் கூலி தருவான். அதுக்கு தானே நம்ம தொழுகிறோம். தொழுகிறதுனால என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள ஆதாயத்தை தொழுவது சிரமமாக தானே இருக்கு. தொழுவது சிரமமா, தொழுகாமல் இருப்பது சிரமமான்னு கேட்டால் தொழுவதுதான் சிரமம். தொழுவாமல் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம். நோன்பு வைப்பது சிரமம், பட்டினியாக இருப்பது சிரமம் தானே. நோன்பு வைக்காமல் இருப்பது சொகுசாக சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஹஜ்ஜி செய்வது கூட ஒரு சிரமம் தான். பெரிய காசு, நம்முடைய நேர உழைப்பெல்லாம் செய்கிறோம். இதில் என்ன நமக்கு சிரமம் தான். அது இல்லைன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்கே சுற்றுலா போயிட்டு வரலாம் இல்லை. அப்போ அதெல்லாம் செய்யாமல் நம்ம எதுக்காக வேண்டி இந்த இபாதத்துகள் திக்ர்கள் எல்லாத்தையும் செய்கிறோம் என்று கேட்டால், நம்முடைய ஒரே நோக்கம் ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் இது கூலி கிடைக்கும், இதுதான் நோக்கம். நம்ம இந்த காரியங்கள்லாம் செஞ்சால் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய தவறினால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வியும் தண்டனையும் இருக்கிறது என்ற காரணத்திற்காகத்தான் நம்ம வணக்க வழிபாடுகளில் செய்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. மனிதர்கள் பாவம் செய்பவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த மனுஷனும் நாம் பாவமே செய்யலை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இயன்ற அளவுக்கு பல பாவங்கள் இருந்து விலகி இருக்கிறோம். இயன்ற அளவுக்கு எத்தனை சகோதரர்கள் குடிக்காமல் இருக்கிறார்கள், எத்தனை சகோதரர்கள் மோசடி செய்யாமல் இருக்கிறார்கள், எத்தனை சகோதரர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் இயன்ற அளவுக்கு. அப்போ நம்ம இதையெல்லாம் எதுக்கு செய்கிறோம் என்று கேட்டால், இதையெல்லாம் நம்ம அந்த தவறுகளை செஞ்சால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த தீமையிலிருந்து முஸ்லிம்கள் விலகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? நம்ம இந்த தீமையை செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கும். அப்போ இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிற முக்கிய நோக்கம் என்னன்னா, மறுமையில் வெற்றி பெறணும். மறுமையில் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்வோம். கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அதையெல்லாம் செய்வோம். செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மறுமையில், இது கொஞ்ச காலத்து வாழ்க்கை, ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ உள்ள ஒரு வாழ்க்கை. அது மாதிரி இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, 30-40 மக்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ அடுத்த கொரோனா அடுத்த வாரத்தில் வர ஆரம்பிக்கிறது. இப்போ அடுத்த கொரோனா வந்து அது என்ன ஆக போகும்? பல நாடுகளில் கொரோனா சர்டிஃபிகேட் இல்லாமல் மடக்குறான்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ அடுத்தது இப்போ வரப்போகிறது. அப்போ வந்த அதிக இழப்புகள்
அதிக சாவுகள், சின்ன வயசு மரணங்கள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலம் நமக்கு முன்னாடி காத்து கொண்டிருக்கிறது. அப்போ சின்ன அற்ப உலகம் இது. முழு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாலும் ஒரு 60-70க்கு மேலே இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துட்டாங்கனாலும் ஒரு போய் தான் ஆகணும். அப்போ இந்த அற்பமான உலகத்தில் உள்ள சுகங்களை நம்ம தியாகம் செய்வதன் மூலமாக நமக்கு மறுமையில் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் அழிவு இல்லாத வாழ்க்கை. சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், எத்தனை வருஷத்துக்கு சொர்க்கத்தில் இருப்போம்? ஒரு 50 வருஷம், ஒரு 100 வருஷம், பல 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 கோடி வருஷங்கள் இருக்கும். அழிவே இல்லை. சொர்க்கத்தில் நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எந்த இன்பமும் லிமிட்டா உள்ளதானே. பணக்காரனா கூட எப்பவும் பணக்காரனா இருக்க மாட்டான். ஒரு காலத்துக்கு அவனு ஏழையா போயிடுவான், அவனுக்கு கஷ்டங்கள் வந்துடும். அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் தரக்கூடிய இன்பங்கள் இருக்கிறத அதெல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நிரந்தரமாக ஹாலிதீன பிஹா, அதில் நிரந்தரமாக இருப்பா. அங்க சாவு கிடையாது, அங்க அழிவு கிடையாது, அங்க முதுமை கிடையாது. எல்லாம் நடுத்தர வயசு உள்ளவர்களாகத்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அங்க கிழவன் கிழவிகள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, வயசாக மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி, நீண்ட நெடுங்கால வாழ்க்கைக்காக வேண்டி இங்கே உள்ள தியாகங்களை செய்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் கொடுக்குற தண்டனை இருக்க, அதுவும் லேசப்பட்டதா இருக்காது. இங்க உங்களை என்ன தண்டிப்பான்? 5 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லுவான், 10 வருஷத்துக்கு ஜெயில் கொடுப்பான், அதிகபட்சமான தண்டனை மரண தண்டனை கொடுப்பான். இவ்வளவுதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை இருக்க, நரகம்னு போட்டான்னு சொன்னா அந்த வேதனையை தாங்கி கொள்ள முடியாது. நெருப்புன்னு அப்படிப்பட்ட நெருப்பு, நம்ம ஒரு சாதாரண தீக்குச்சியுடைய நெருப்பு கூட நமக்கு தாங்கி கொள்ள முடியாது. ஆனால் அங்க என்ன செய்யும்? பயங்கரமான நெருப்புல கொண்டு போட்டு தோல் எரிய 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 கருகி போக போக புது தோலை மாற்றிக்கிட்டே இருப்போம்னு எல்லாம் சொல்லி கேட்கலாம். குள்ளமா நல்ஜத்து ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரகா, அவங்களுடைய தோள்கள் கருகி போகும் பொழுதெல்லாம் புது புது தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கிறது. அந்த வேதனை நமக்கு வரக்கூடாது. சொர்க்கத்துக்கு போவதற்கு ஆசைப்படுறோம், நரகத்துக்கு போகக்கூடாது பயப்படுறோம். அந்த 2 நோக்கத்துக்காகத்தான் இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். முஸ்லீம்களா இருக்கிற யாரும் அந்த நோக்கத்தை தான் இருக்க வேண்டும். முஸ்லீம் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கணும், நம்ம தான் நிறைய கஷ்டப்படுறோம். வேற வேற சமுதாய மக்களை விட முஸ்லீம்கள் தான் உலகத்தில் அடக்கப்படுறோம், நசுக்கப்படுறோம், துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுறோம், உரிமைகள் மறுக்கப்படுகிறோம். முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தில் பெரிய ஒரு அந்தஸ்தோடையும் கௌரவத்தோடய நம்ம வாழ முடியல. இப்போ ஆதிக்க சக்தியெல்லாம் நம்ம நசுக்கப்படுறோம். தெரிஞ்சுக்கிட்டே இங்கே இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, இங்கே தானே கஷ்டப்படுத்துவீங்க. நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழக்கூடியவர்களாக இல்லை, மறுமைக்காக வாழ்றோம். அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கத்தினுடைய பேசிக்காக இருக்கிறது. எனக்கு முன்னாடி உரையிலோட அந்த ஆசியா அவர்களை பற்றி சொன்னார்களா இல்லை? பிறனுடைய மனைவி அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பட்டத்து ராணியா இருக்கிறாங்க. ஒரு ராணியா இருந்தா என்ன இருக்கு? சாதாரண ஜனநாயக நாட்டிலேயே ஒரு பிரதமர் அவர்கிட்ட சொன்னா மனைவியும் கூட்டிகிட்டு எல்லாத்துக்கும் போகும். அவனுக்கு கிடைக்கிற மரியாதை அந்தஸ்துலாம் மனைவிக்கும் கிடைக்கும். அப்ப அந்த காலத்து மன்னர் ஆட்சியில் என்ன இருக்கு? அவங்க தான் எல்லாமே. அப்ப அந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கையில, ஆடம்பர வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் மூசா நபி சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்கிறார்கள். கணவன் நான் தான் கடவுள்கிட்டு இருக்கிறான். மூசா நபி உன்னை என்னையும் படைச்ச வேற ஒரு கடவுள் இருக்கிறான் அவர் சொல்றாரு. இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா அவரை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் சின்ன வயசுல வளர்க்கவும் செஞ்சாங்க. அந்த ஆதரவு போட்டுட்டோன்னு கூட்டத்தார் மூசா நபியை வளர்ப்பாங்க. சின்ன பிள்ளையில வளர்த்து பார்த்துக்கிறதுனால அவர் உண்மையை தான் பேசுவார், வளர்ப்பு பிள்ளை மாதிரி அப்படின்னு விளங்கி மூசா நபி சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டதை ரகசியமா வச்சுக்கல, பகிரங்கமாக்குறாங்க. கணவனுக்கு தெரிவிக்கிறாங்க, நீ கடவுள் இல்ல, உன்னை என்னையும் படைச்ச வேற ஒரு கடவுள் இருக்கிறான் என்று அவங்க சொல்றாங்க. இப்படி சொன்னா என்ன நடக்கும்? சொன்னா அவன் கொடுங்கோலனா இருக்கிறான். மூசா நபிக்கு எதிராக இருந்த பிறவன் பெரிய சர்வ அதிகாரம் உள்ள ஆட்சியாளனாக இருக்கிறான், இரக்கமில்லாதவனாக இருக்கிறான், கொடுமைப்படுத்துறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய ஆட்சியில போயிட்டு நீ கடவுள் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் போயிடும். இதுவரைக்கும் என்னென்ன இன்பங்கள், அணிகலன்கள், ஆடைகள், ஆபரணங்கள், அந்த மாட மாளிகைகள், சொகுசு சாதனங்கள் எல்லாமே போயிடும். அப்ப இவ்வளவு இன்பங்கள் நம்மளை விட்டு போயிடும்னு தெரிஞ்சு கூட அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. நீ கடவுள் கிடையாது,
என்னை படைத்த இறைவன் தான் இருக்கிறான்னு என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இன்பங்கள் போனாலும் பரவாயில்லை, துன்பங்கள் எக்ஸ்ட்ரா வரும். சும்மா விடுவானா, அடிப்பான், சித்திரவதை செய்வான், ஜெயிலில் அடைப்பான், சாப்பாடு கொடுக்க மாட்டான், பலவிதமான துன்பங்களை இன்னும் அனுபவிக்க வேண்டி வரும். அப்ப இருக்கிற இன்பங்களை எல்லாம் இழக்க வேண்டி வரும், இல்லாத துன்பங்களை எல்லாம் சுமக்க வேண்டி வரும். தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் வரும் என்று தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? இதெல்லாம் எதுக்கு? எவனாவது ஏத்துக்கிறவானா? இவ்வளவு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும் போது அதை விட்டுட்டு எவனாவது வேற ஒரு தப்பான ஒரு கொள்கைக்கு முடிவு நோக்கி யாராவது போவானா? அவங்க போனாங்க. இப்ப லாஸ்ட் தானே, உலக கணக்கு பண்ணி பெரிய பெரிய நஷ்டமான ஒரு முடிவை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு இது உலகம் பெருசாவே தெரியல. அல்லாஹ் சொல்லுங்க, ஃபிரௌனுடைய மனைவி சொல்லும் போது, இது கால ரப்பிப்னிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்துல எனக்கு நீ ஒரு மாளிகை தந்துரு. இந்த மாளிகைலாம் மாளிகை இல்லை. அழகா கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க, ஒப்பிட்டு பார்க்கறாங்க. இவனுடைய மாளிகை என்ன மாளிகை, இந்த அரண்மனை என்ன அரண்மனை, எத்தனை வருஷம் இருக்கு, என்ன சொகுசு இருக்கு. அங்க அல்லாஹ் வைத்திருக்கிற மாளிகை அதை விட பிரம்மாண்டமானதாகவும் அதிக சொகுசு மிக்கதாகவும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று விளங்கி கொண்டு கேட்கிறார்கள். ரப்பிபனிலே இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, எனக்கு ஜன்னத்துல ஒரு மாளிகையை தா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தா. நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனை விட்டு அவனுடைய கொடூரத்தை விட்டு என்னை காப்பாத்து. நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாத்து என்று சொல்லி கேட்டதிலிருந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பது விளங்குகிறது. அப்ப ஏன் இதை ஏத்துக்கிட்டாங்க? அவங்களால் என்ன காரணத்துக்கு அதை ஏற்றுக்கொண்டார்கள் பார்த்தா இந்த ஒரு காரணம் தான். என்ன காரணம்? இது அற்ப உலகம், நம்ம போய் நிரந்தரமா இருக்கிற உலகம் வேற, நம்ம லட்சியம் வேற. அதை விளங்கி கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் இந்த எந்த இழப்பும் இழப்பாக தெரியாது, எந்த ஒரு பெரிய பெருமதிகளும் பெருமதியா தெரியாது. அவளுக்கு எதுவும் தெரியும், அதுவா இதுவா என்று வந்தால் அதை தேர்ந்தெடுக்கணும். அது வராட்டி நன்றி உலகத்தை அனுபவிச்சுட்டு போங்க. இதுவா அதுவான்னு ஒரு கேள்வி நீங்க சந்திக்க வேண்டி வந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு அதுதான் வேணும், இதை விட்டா தான் அது கிடைக்கும், நீ இஸ்லாத்தை விட்டா தான் உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லப்படுமையானால், நீ உன்னுடைய ஒழுக்கத்தை விட்டால் உனக்கு அது கிடைக்கும் சொல்லப்படுமையானால், உன்னுடைய நேர்மையை விட்டால் உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லப்படுமையானால், எனக்கு அதான் வேணும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேண்டாலும் கிரேண்ட் வர்றதுக்கு பேர் தான் இஸ்லாத்துல நம்ம இருக்கிற காரணம். அப்ப இந்த இஸ்லாம்ங்கிறது இதுதான் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் முஸ்லிம். அதுக்கு தான் அந்த அம்மா தரபல்லா மசலன் இல்லதி நாமனும் இம்ராத்த ஃபிரௌன், மூமினான மக்களுக்கு இந்த ஃபிரௌன் மனைவியை ஒரு முன்மாதிரி அல்லாஹ் காட்டுகிறான். இந்த பொண்ணு மாதிரி இருந்தா தான் நீ மூமின, இந்த பெண்ணு என்ன மாதிரி நடந்து கொண்டாரோ அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா தான் நீ மூமின். அவங்க தான் மாடல் மூமின்னு கண்டுபிடிக்கிறது. அந்த அம்மாவை பாரு, அந்த அம்மாட்ட என்ன பார்க்கிறோம், அந்த அம்மாவிடம் அறிந்து கொள்ற விஷயம் என்ன, இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அதான் அறிகிறோம். அந்த அம்மாவுடைய வரலாறு நம்ம என்ன அறிகிறோம், இந்த உலகத்தை விட அது பெருசு, இந்த பிறவனுடைய கொடூரத்தை விட அல்லாஹ்வுடைய அதாபு பெருசு, செய்கிற அநியாயத்தை விட நரகம் பெரிய கடுமையான வேதனை தரக்கூடியது என்பதைத்தான் தெளிவா வழங்கி வைத்திருந்த காரணத்தினால்தான் அவர்களால் அந்த பட்டத்து ராணிங்கிற பதவியை துறக்க முடிந்தது, எல்லா சுகங்களையும் இழக்க முடியுது, எல்லா விதமான துன்பங்களையும் சகித்துக் கொள்ள முடிந்தது என்று பார்க்கும் பொழுது, நம்ம இந்த மார்க்கத்தில் இருப்பதற்கு பேசிக் நோக்கமே என்னவா இருக்கணும், ஆகரத்து மறுமை 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 தான். இதை ஆழமா பஞ்சிக்கணும். இன்னும் சொல்ல போனா, நமக்கு சரியான ஒரு ஈமான் உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு காலம் முஸ்லீமா இருக்கிறோம், பல தலைமுறையா இருக்கிறோம். 60 வருஷம் முஸ்லீமா இருக்கிறோம், 50 வருஷம் முஸ்லீமா இருக்கிறோம், 200-300 ஆண்டுகளாக முஸ்லீம் பரம்பரையில் வந்திருக்கிறோம். நம்ம ஈமான் நுழைஞ்சு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல, ஈமான் நுழைஞ்சா அடுத்த செகண்டே உங்களுக்கு என்ன வரணும்னு கேட்டா அதுக்கு ஒரு வரலாறு எல்லாம் சொல்லி காட்டணும். ஈமான் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே ஈமான் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருந்தா ஒரு பெரிய மாற்றம் வரணும் என்பதற்கு ஒரு நிகழ்வை, அதே மூசா நபி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன நிகழ்வு? அவர் போய் ஃபிரௌன்ட்ட நான் இறைவனுடைய தூதர்னு சொல்றாரு. என்ன ஆதாரம் வச்சுக்கிறேன்னு கேட்கிறான். அவர் ஆதாரம் சில அற்புதங்கள்,
கைத்தறியை போட்டாரு, பாம்பா மாறுது, நான் இறைவன் தான் இதை கொடுத்தான் பாரு, இறை தூதர் என்பதற்கு இதுதான் ஆதாரம் என்றவர் சொல்லுகிறார். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இது மாதிரி செய்ய எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்களே, அந்த நாட்டில் நிறைய இந்த மந்திரவாதிகள் இருந்தாங்க. மந்திரவாதிகள்னா இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது, தந்திர வித்தைகள் மூலமாக சில விஷயங்களை ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவது போல ஒரு போலி தோற்றம் ஏற்படுத்துவது, இந்த மாதிரி மேஜிக் செய்யறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு நிபுணர்கள் நிறைய அவனுடைய நாட்டில் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், இது என்னப்பா பெரிய அற்புதம், நம்ம நாட்டில் மந்திரவாதி அவ்வளவு பேர் இருக்கிறான், அவங்களோட போட்டிக்கு வர்றியா, போட்டிக்கு நீ ஜெயிக்கிறியா என்று மூசா நபிட்ட கேட்கறான். அவர் சரிட்டாரு, போட்டிக்கு வர சொல்லு. அப்ப போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டி வைக்கிறாங்க? அந்த பக்கம் பூரா மந்திரவாதி, இந்த பக்கம் மூசா நபி. அவன் 2 பேரும் நேருக்கு நேரம் இருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான் என்ன கேட்ட, மூசாவே நீ வித்தையை போடுறியா நாங்க போடவான்னு கேட்கறாங்க. இம்மான் துளுக்கிய உமா அண்ணக்கும் அவ்வளோ மண்ணல்கா, நாங்க போடட்டுமா இல்லை நீ போடுறியான்னு கேட்கறாங்க. நீங்களே போடுங்க. போட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய கயிறுல முறுக்கி என்னமோ ஆயிலாம் தடவி பார்த்தா ஒரு பாம்பு மாதிரி வர்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கைத்தை தான் போடுறாங்க, அது பாம்பு மாதிரி நெளியுது. நிஜ பாம்பு வரல, பாம்பு போட்டு தோற்றம் அளித்தது. ஹையலு இலகி அன்னஹா ஹையத்தும் தசா, அது சீருகிற பாம்பை போல ஒரு பொய் தோற்றம் ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மந்திர வித்தை தந்திரத்தின் மூலமாக கைத்தறி தூக்கி போடுறாங்க. போடும்போது கைத்தறியா இருக்கு, கொஞ்ச நேரத்தில் பாம்பு மாதிரி அது நெளியுது. கைத்தறி பாம்பு மாதிரி நெளியுது, கயிறுகள் பாம்பு மாதிரி ஓடுகிறது அப்படின்ற உடனே இந்த செஞ்சு காட்டி, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு மூசாட்ட கேட்கறாங்க. நாங்க எங்க வித்தையை காட்டிட்டோம்ல, நீ உன் வித்தையை காட்டு. அவர் என்ன செய்யற, அல்லாட்ட கேட்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நீ பயப்படாத, லா தகப் இன்னக்கு அன்தல் ஆலா, நீ தான் ஜெயிப்ப, உன் கையில இருக்கிற கைத்தறிவை போடுன்றவுடனே இதை தூக்கி போட்டவுடனே அந்த அவங்க செஞ்ச பாம்பு வித்தைகள்லாம் முழுங்கி சாப்பிட்டுருச்சு. இது பாம்பா மாறி மாறி அவங்களுடைய வித்தைகளை எல்லாம் முழுங்கியது. அவங்க செஞ்சு வச்ச அந்த பாம்புகளையும் சேர்த்து முழுங்கிருச்சு. இப்ப வெற்றி தோல்வி உடனே தெரிஞ்சிடும்ல, இவங்களும் செஞ்சார் அவரும் செஞ்சாருன்னா வெற்றி தோல்வி தெரியாது. இவருடைய வித்தை அவங்களுடைய வித்தையை முழுங்கிருச்சுன்னு சொன்னா இவர் ஜெயிச்சார்னு எல்லாரும் தெரிஞ்சு போயிடும், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம. அவங்க போட்ட பாம்பை இவர் போட்ட பாம்பு சாப்பிட்டா என்னவாயிரும், இவர் ஜெயிச்சிட்டாரு அவங்க தோத்துட்டாங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப இது தெரிஞ்ச உடனே அந்த சூனிய மந்திரக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம எவ்வளவு பயிற்சி பெற்ற ஒரு சூனிய மந்திரவாதிகள், நம்ம எவ்வளவு பெரிய தந்திரங்கள்லாம் செஞ்சு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதையெல்லாம் ஒரு கைத்தறியை போட்டு புஷு ஒண்ணுலாம் ஆக்கிட்டார. அப்ப இது நிஜம், நம்ம செஞ்ச தந்திரம். அவங்க விளங்குறாங்க, இது நம்ம செஞ்சது மோசடி, பித்தலாட்டம் செஞ்சு மக்களை ஏமாது கண்கட்டி வித்தை. இவர் செஞ்சது பாம்பா மாறி இருக்கு, நிஜமாக பாம்பாக மாறி நம்ம பாம்பையெல்லாம் முடுங்கிருச்சுன்னு சொன்னா இது கண்டிப்பாக இவர் இறைவன் புறத்திலிருந்து உள்ள தூதர் தான். அவங்களுக்கு விளங்குது. பொதுமக்களுக்கு விளங்குறதுக்கு முன்னாடி போட்டிக்கு வந்த சூனியக்காரங்களுக்கு விளங்குது. என்ன விளங்குது, நாம செஞ்சது சூனியம், இவர் செஞ்சது அற்புதம். நாம செஞ்சது தந்திர வித்தைகள், இவர் செய்த நிஜமான அதிசயம் என்று அவங்களுக்கு விளங்குன அடுத்த செகண்ட் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆமன்னா பி ரப்பி மூசாவோ ஹாருன்ட்டாங்க. அந்த சபையில வச்சுக்கிட்ட தோல்வியை ஒத்துக்கொண்டு ஆமன்னா பி ரப்பி மூசாவோ ஹாரூன், மூசாவும் ஹாரூனும் சொல்ல இறைவனை நாங்களே ஏத்துக்கிறோம்ட்டாங்க. எதை ஃபிரௌன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி. இவங்களே போட்டியில கலந்து கூட தோத்துட்டோன்றாங்க. போட்டியில கலந்து கொண்டவங்கள தோத்துட்டோம்னு சொல்லிட்டு போனா கூட பரவாயில்லை. தோற்பதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டா, இவரை ஏத்துக்கொள்ளணும், அப்பதான் தோற்றதுக்கு அர்த்தம். ஃபார்மாலிட்டியா தோல்வி ஒப்புக்கொள்ளக்கூடாது. இவர் செஞ்சது இறை தூதர் என்ற முறையில தான் செஞ்சிருக்காரு மனசுல பட்டுச்சுன்னு சொன்னா அதை உடனே அறிவிக்கணுமா இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க, அவர் தான் ஜெயிச்சார். எதை வச்சு ஜெயிச்சாரு, இறைவனை வச்சுதான் ஜெயிச்சார். அதனால இவரை மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை சொல்லுகிறார்களோ அந்த இறைவனுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கிறது, அதன் மூலம் அவர் செஞ்சிருக்கிறாரு என்று விளங்கி ஆமன்னா பி ரப்பி மூசாவும் ஹாரூன்ட்டாங்க. மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை எங்களுக்கு சொன்னார்களோ, மூசா 2 நபியை அனுப்பப்பட்டிருந்தாங்க ஒரே நேரத்தில். அதனால மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை சொன்னார்களோ அந்த இறைவனை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சுட்டாங்க. இங்கதான் சோதனை. ஈமான்ங்கிறது உள்ள நுழைஞ்சா என்ன ஏற்படும் என்பதற்கு உள்ள கட்டம் இதுதான். இதை சொன்னவன் அவன் என்ன கேட்கறான், பிறவன் கேட்கறான், என்னடா இது, நான் உங்களை போட்டிக்கு அழைச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு பரிசு தருவதாக அறிவித்திருக்கிறேன்,
என்னை கேட்காம நீங்க அறிவிச்சிருவீங்களா? ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும், என்னுடைய பர்மிஷன் இல்லாம நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடி நீங்க வந்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? லவ் கத்தியன் ஐதியக்கும் அர்ஜுலுக்கும் மின் ஹிலாஃப், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுகால் மார்கை என்று சொன்னா வலது காலையும் இடது கையை வெட்டுறது கிராஸா, மாறுகால் என்று சொன்னா இந்த பக்கம் வலது வெட்டினா இந்த பக்கம் காலில் இடதை வெட்டுறது, காலில் வந்து வலதை வெட்டினா கையில் இடதை வெட்டுறது, அதுதான் மாறுகால்மாங்க. மார்கை உங்களை வந்து மார்கை வெட்டுவேன், இந்த பக்கம் கை எடுப்பேன் அந்த பக்கம் கால் எடுப்பேன், இந்த மாதிரி உங்களை செய்வேன். உளவு சல்லி பண்ணக்கும் அஜ்மஈன், உங்களை அத்தனை பேரையும் கழுமரத்தில் ஏற்றி விடுவேன் என்று சொல்லி அவன் எச்சரிக்கிறான். நீங்க வந்து ஏன் சொல்ல கேட்காம என்னுடைய அனுமதி இல்லாம செஞ்சுட்டீங்களா? அப்ப இவங்களுக்கு ஈமான் நுழைஞ்சு எவ்வளவு 5 நிமிஷம் கூட அவளை இப்பதான் நுழைஞ்சிருக்கு. இந்த சூனியக்காரன் மந்திரக்காரங்களுக்கு ஈமான் நுழைஞ்சு 10 வருஷம் நமக்கெல்லாம் பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்கிறோமே, எங்க தாத்தா காலத்திலிருந்து முஸ்லீமா இருக்கிறோம், பாப்பா காலத்துல முஸ்லீமா இருக்கிறோங்கிறோமே, அப்படிலாம் உங்களுக்கு இல்லை. இப்பதான் நுழைஞ்சிருக்கு, இப்பதான் அந்த ஈமான் உள்ளத்துல பட்டிருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஈமான் தகால், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கடா, இன்னமா தக்கலி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான உலகத்தில் தான் நீ தீர்ப்பளிக்க முடியும். என்ன தீர்ப்பளிச்சிருவ? கையை வெட்டுறது கால் வெட்டுறது உலகத்துல என்ன செய்வ? நாங்க உலகத்துக்கு அவனை ஏத்துக்கிறவே இல்லை. மூசாவுடைய இறைவனை நாங்க ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு கிடையாது, ஆகிறதுக்காக வேண்டி. அப்ப பாருங்க, அந்த ஈமான் நுழைஞ்ச அடுத்த செகண்ட் இதுதான் ஈமான். இதுல நம்ம ஈமான் கிடையாது. ஈமான் நுழைஞ்ச அடுத்த செகண்ட் என்ன வரணும்னு கேட்டா, துன்யா விட ஆகிறது பெருசுன்னு வரணும். எவ்வளவு பெரிய ஒரு ராட்சசன் வந்து மிரட்டுகிறான், எவ்வளவு அதிகாரம் கையில வச்சிருக்கிறான், அவன் நினைச்சதெல்லாம் ஃபார்மாலிட்டியை நெசமா செய்யக்கூடியவனா இருக்கிறான். அப்ப கைகால் நான் வெட்டுனா என்ன ஆகுறது? வெட்டி போட்டு கழுமரத்துல ஏற்றி கழுமரட மரத்துல கட்டி தொங்க விட்டுருவாங்க சாவர வரைக்கும். அதுலயே ஆணி அரிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கானு, ரத்தம் ஓடி 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 அதுல துடிச்சு சாவுறதுன்னா இந்த கொடுமைக்கு பயந்து எவனாவது வந்து அவன் கட்டுப்பட மறுப்பானா? இவ்வளவு பெரிய எச்சரிக்கை அவன் விடுகிறான், அதுபடி செய்வான். எச்சரிக்கையை வந்து பொய் மிரட்டல் நிஜமா செய்வான். அந்த ஒரு மிரட்டலுக்கு வந்து கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்னமா தக்கலி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, நீ இந்த அற்பமான உலகத்தில் தான் நீ தீர்ப்பளிக்க முடியும். என்ன தீர்ப்பளிப்ப? நரகத்தில் போட்டுருவியா? அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை தந்துருவியா? நீ என்ன செய்வ? இந்த அற்ப உலகத்தில் உன்னுடைய தீர்ப்பு செல்லும் சொல்லி உசுரை கொடுத்தாங்களே. அப்ப இந்த துன்யாவோ ஆகரத்தாண்டு கொஸ்டின் வரும்போது நீங்க ஆகரத்தை தேர்ந்தெடுத்தால்தான் நீங்க வந்து முஸ்லீமா இருக்க முடியும். இல்லைன்னா சும்மா இஸ்லாத்தை வந்து ஒரு அரசியலுக்கு சொந்த உலக ஆதாயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு அர்த்தம். உலகத்தை நமக்கு ஒரு ஜமாத், நமக்கு ஒரு கூட்டம், நமக்கு ஒரு கபுருஸ்தான், நமக்கு ஒரு சபை, அதுக்காக வேண்டி இஸ்லாத்தில் இருக்கிறீங்களே தவிர நீங்க அல்லாவுக்காக மறுமைக்காக இஸ்லாத்தில் உள்ளவங்களா இருந்தா என்ன வரணும்? இதுவா அதுவானா அதுதான். உங்க முன்னாடி கேள்வி வைக்கப்பட்டாலும் இதுவா அதுவானா எனக்கு அதுதான். இந்த முடிவு வந்தாங்களா இல்ல? மறுமையில வெற்றி பெறுதான் அடிப்படை. இஸ்லாமிய அடிப்படை என்ன? மறுமையில் நாம ஜெயிக்க வேண்டும். உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, சரி மறுமையில ஜெயிக்கணும்ன்றதுனா நிறைய அமல்கள் மூலம். நம்ம இந்த காலத்துல இந்த மாதிரி தியாகத்துக்கெல்லாம் வழி இல்லை, நம்ம பிறவனை சந்திக்க போறது கிடையாது. இருந்தாலும் நம்மளால இயன்ற அளவுக்கு சில நல்ல அமல்களை செஞ்சு வணக்க வழிபாடுகளை ஜாஸ்தியா செஞ்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? மறுமையில வெற்றி பெற முடியும். ஆனாலும் நம்ம செய்கிற தொழுகைகள் ஒழுங்கா இருக்குதா, ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருந்ததா, அது தூக்கி எல்லாம் மூஞ்சில் எறிகிற வகையில் இருந்ததா நமக்கு தெரியாது. நம்ம வச்ச நோன்பு எல்லாம் விரும்பக்கூடிய வகையில் இருந்ததா, அதுலயும் ஏதாவது கோல்மால் பண்ணி இருக்கிறோமா? நம்ம நோன்பு வச்சு நினைச்சிட்டு இருக்க அல்ல வைக்கல நினைச்சா அப்படின்னு செஞ்சிருவது. இந்த ஷஹீதுகளுக்கெல்லாம் சம்பவம் சொல்லி காட்டினாங்கல்ல, உயிர் தியாகிக்கு மூஞ்சில் எரிஞ்சிடும். என்ன உயிர் தியாகி? எனக்காடா செஞ்ச? நீ உலகத்துல வீரண்டு பேர் வாங்கத்தானே செஞ்ச. கொடைவுல கூப்பிட்டு எல்லாம் கேட்பான்ல, எனக்காட வாரி வாரி கொடுத்த, வல்லண்டு பேர் வாங்கத்தானே கொடுத்த. அப்ப அல்லா ஏத்துக்கிறோன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம செய்யறது நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கரெக்டா செஞ்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கரெக்டா செஞ்சோமா இல்லையாங்கிறது அவன் தான் தீர்மானிப்பான். நம்ம கரெக்டா செஞ்சோம்னு நினைக்கிற பல விஷயங்கள் கரெக்ட் இல்லாம போயிடலாம். அப்படி போனால் நம்ம ஒரு தொழுகிறோம், நோம்பலாம் வச்சுருந்தோம், சொர்க்கத்துக்கு நினைச்சிட முடியாது. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டா தான் போக முடியும். நம்ம செஞ்ச வணக்க வழிபாடுகள் ஏற்கப்பட்டால் தான் நீ சொர்க்கம் கிடைக்கும். ஏற்கப்படுமான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கப்படும் வகையில் அமைந்ததா என்று உங்களுக்கு எனக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப என் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. எப்படி சொல்றாங்க? மாதிரி மாய்ஃபோன் பி, எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை விட இருக்கிறான். அதனால இப்போ என்னன்னு கேட்டால் நம்ம மறுமையில் வெற்றி பெறணுமா இருந்தால் ஒரு ஆபத்தான ஒரு பரீட்சை, நமக்கு கஷ்டமான ஒரு பரீட்சை, தேர்வோமா தேர மாட்டோமான்னு பரீட்சை, பேப்பர் நிறைய எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்படி தப்பு தப்பாக இருந்தால் கோழிப்படத்தானே கிடைக்கும். பேப்பர் 10 பேப்பர் நிறைச்சி கொடுத்துட்டீங்க, ரிசல்ட் கரெக்டாக இருந்தால் தானே அவன் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் தானே மார்க் போடுவான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுறோம், என்ன மாதிரி நம்ம எழுதுறது சரியா தவறா தெரியலையே. அப்படி இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட வேண்டியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஓடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு குறுக்கு வழி, ஷார்ட்கட், இஸ்லாத்துலேயும் ஷார்ட்கட் இருக்கிறது. உலகத்தில் எல்லாத்துக்கும் குறுக்கு வழி சொல்லி தர்றாங்கல்ல, குறுக்கு வழியில் பணக்காரன் ஆகுறதுக்கு அதுக்கெல்லாம் சில வழிகள்லாம் சொல்லி தருவாங்க. அது எல்லாமே ஃப்ராடு பித்தலாட்டமாக இருக்கும். உலகத்தில் குறுக்கு நேர்மையான வழியில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். குறுக்கு வழியில் அவருக்கு என்ன செய்வாங்க, மல்டி எம்எல்ஏமா அது இதுன்னு போட்டு என்ன செய்வான், அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு பல வழிமுறைகள் உலகத்தில் இருக்குது. அதை இஸ்லாம் ஏற்றுக்கிறல. ஆனால் நீ ஆகரத்தில் ஜெயிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு குறுக்கு வழி தர்றான். சில குறுக்கு வழிகள் உங்களுக்கு தந்திருக்கான். என்ன குறுக்கு வழின்னு கேட்டால், நீங்கள் இந்த மார்க் கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கினால நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், தொழுக நோம்புலாம் செய்கிறோம், இது பாஸ் மார்க்குக்கு பத்தலை வச்சுக்கிடுவோம். நம்ம தொழுத நோம்பு இதெல்லாம் என்ன செய்யலை, பாஸ் மார்க் எல்லாம் போடுவானாட்டு தெரியல, அதில் நிறைய விஷயங்கள் விடை தப்பாக போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால், அல்லாஹ் நம்ம மீது கருணை கொண்டு இறக்கப்பட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் சில குறுக்கு வழிகளை உங்களுக்கு தர்றான். அதில் ஒரு குறுக்கு வழி தான் நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அது அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானும் இன்காத்தான் அமலவோ இல்லாமின் தலா, எந்த மனுஷன் மரணித்தாலும் 3 காரியங்களை தவிர அவனுடைய செயல்பாடு முடிஞ்சு விட்டது. 3 விஷயம் மூத்துக்கு பிறகும் அவன் செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கும். 3 காரியம் அவன் செத்துருவான், அவனுடைய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு காரியம் என்னென்று கேட்டால், இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள ஒரு கல்வி. இந்த பயனுள்ள கல்வி எப்படி மூத்துக்கு பிறகு வரும் என்று கேட்டால், இப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், நான் மூத்தா போயிட்டேன். நான் மூத்தா போன பிறகு இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு பங்கு எனக்கு கிடைக்கும். அதை கேட்டு நீங்கள் கொஞ்சம் பேர் போய் சொல்கிறீங்க, அதை கேட்டு கொஞ்சம் பேர் கடைப்பிடிக்கிறாங்க, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் வராதுல்ல. எம்எல்ஏ மாதிரி சங்கிலி தொடராக நான் இந்த விஷயம் ஒரு 1000 வருஷத்துக்கு போகுதுன்னு வைங்க, 500 வருஷம் போகுதுன்னு வைங்க, 500 வருஷம் வாழ்ந்த மக்களும் செய்யக்கூடிய அந்த உங்களுடைய பிரச்சாரத்தினால், உங்களுடைய போதனையினால் 500 தொழுகை இல்லாத ஒருத்தன் தான் உங்கள் சொல்ல கெடு தொழுவன் ஆகிட்டான். இப்போ உங்களுக்கு 2 தொழுகை நன்மை கிடைச்சிடும்ல. இப்போ நீங்கள் தொழுகை நன்மை ஒன்று கிடைக்கும், அவன் தொழுகிறான அந்த நன்மை ஒன்று கிடைக்குமே. நம்ம மார்க் கூடியிருமே, எப்படியாவது போனஸ் மார்க், இதெல்லாம் போனஸ் மார்க்குகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 1000 பேர் உங்கள் சொல்ல கேட்டு தொழுதான்னு சொன்னால் 1000 பேரில் ஒரு 200 பேருடைய தொழுகை ஏற்கப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 200 வந்துடும். இப்போ அப்போ ஒரு தொழுகையை கொண்டு அடைகிற நன்மை என்ன செய்யலாம், நீங்கள் 200 மடங்கு அடையலாமே. இது தலைமுறையாக சில காரியங்கள், சிலருடைய சேவைகள் கியாமத் வரைக்கும் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த புகாரி இமாம் ஹதீஸ் கலை அறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா சிரமப்பட்டு ஊராக பிரயாணம் பண்ணி ஹதீஸை தொகுத்து தந்துட்டு போயிட்டாங்க. நான் ஒரு கிதாபை எடுத்து புகார்லேருந்து ஒரு ஹதீஸை படிக்கிறேன். நான் இங்கே படித்தேன்னா அவருக்கு நன்மை போய் சேருது. அவர் மூத்தா போய் 1000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. புகாரி இமாம்ங்கிறவர் மூத்தா போய் 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவருடைய கிதாபை எடுத்து நான் என்ன செய்கிறேன், ஒரு ஹதீஸை வாசிக்கிறேன். இந்த ஹதீஸ் இந்த கிதாபில் இருக்குதுன்னு சொல்லி நான் விளங்கி படிக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்வான், அந்த புகாரிக்கு அவர் எனக்கு சொல்லி தந்த மாதிரி மார்க்கை போட்டுருவான். எனக்கு நான் படித்ததுக்கு எனக்கு மார்க் இருக்குது, எனக்கு மார்க் போட்ட மாதிரி எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த புகாரிக்கு மார்க் போடுவான். எத்தனை பேர் இந்த புகாரி ஹதீஸ் எடுத்து காட்டுறீங்களோ, காட்டும் பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி போயிட்டு, ராயல்ட்டி கொடுப்பாங்கல்ல, அவருக்கு ஒரு ஷேர் போய்கிட்டே இருக்கும். தூக்க முடியாது, மழை அளவுக்கு நன்மைகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பயனுள்ள கல்வியின் மூலமாக, நம்ம ஒரு புத்தகத்தின் மூலமாக, ஒரு உரையின் மூலமாக, ஒரு பயான் மூலமாக, ஒரு பாடம் நடத்துவதன் மூலமாக சிலரை தயார்படுத்தணும் என்று சொன்னால், அல்லது இது இவங்க தான் செய்யணும்னு கிடையாது, தனிப்பட்ட நண்பர்கள் முறையில் கூட சொல்லி நீங்கள் ஒரு கெட்டவனை, ஒரு குடிகாரனை திருத்திட்டேன்னு வைங்க, அப்போ அந்த பாவத்தில் இருந்து அவன் விடுபட்டிருக்கான்ல, அதுக்கு ஒரு நன்மை எல்லாம் கொடுப்பான்ல, அந்த நன்மை உங்களுக்கு வந்துடும். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகள்லையும் உங்களுக்கும் ஒரு பங்கு வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நம்ம மார்க் கொஞ்சம் முன்ன பண்ண கவலை இல்லை தானே.
நம்ம வாங்குற நம்ம வணக்கத்துக்கு பெறக்கூடிய மார்க்கில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிடும். முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு 1000 பேருடைய நன்மை எனக்கு கிடைக்கிறது, ஒரு 500 பேருடைய நன்மை எனக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழியை இந்த ஆலிமாவாக இருக்கக்கூடியவர் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்ததன் மூலமாக வெறுமனை படிச்சுட்டு இருந்தால் கிடைக்காது. இந்த படித்ததை அஞ்சாமல் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், தீய காரியம் செய்பவர்கிட்ட போய் சந்தித்து தீமையை தடுக்க வேண்டும், நன்மை செய்யாமல் இருக்கிற மக்கள்கிட்ட போய் இந்த நன்மையை செய்ய தூண்ட வேண்டும். இதெல்லாம் செய்து உங்க பேச்சை கேட்டு ஒரு 10 பேர் நேர்வழிக்கு வந்தார்களே ஆனால் 11 பேருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒண்ணு, அவங்க ஒரு 10. அப்ப 10 பேர் உங்களால் நேர்வழிக்கு வந்தால் 11 பேருடைய அமல்ல உங்களுக்கு பங்கு கிடைக்கிறது. அப்ப சொர்க்கத்துக்கு செல்வதற்கு வந்து போனஸ் மார்க் அள்ளி தர்றான்ல, அது எதன் மூலம் தான் பெற முடியும்? இந்த கல்வி கற்றதுனா மட்டுமில்ல, கற்று இல்முன் யுன்தஹு, பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுக்கணும், பயனுள்ளதா இருக்கணும். அப்ப உங்களுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு படிச்சீங்கன்னு சொன்னா ஏதோ படிச்சேன்னு ஒரு மார்க் எல்லாம் போட்டுருவோம், அவ்வளவுதான் கிடைக்கும். இதை என்ன செய்யலாம் என்று கேட்டால், நீங்க பிரச்சாரம் சாவர வரைக்கும் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னால் இயன்ற அளவுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலருடைய இபாதத்துகள்ல உங்களுக்கு பங்கு, பலருடைய வணக்கங்கள்ல உங்களுக்கு சவாபு, உங்களுக்கும் அதில் ஒரு கூலி கிடைக்கும் என்ற ஒரு விஷயமாக இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுதல் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போனஸான ஒரு வழி. இந்த போனஸ் வழியின் மூலமாக நம்ம ஜெயிச்சிடலாம் மறுமையில். எப்படி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? நம்ம தொழுகை நோன்புல முன்ன இருந்தாலும் சரியான முறையில் செய்யாட்டாலும் அதில் கொஞ்சம் மார்க் மிஸ்ஸாக போனாலும் பரவாயில்லை, இதெல்லாம் போட்டு நிறைச்சி எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், நீ உனக்கு என்னப்போ 1000 பேருடைய தொழுகை உனக்கு கிடைக்குதா, அப்போ இழுத்துட்டு போங்க சொர்க்கத்துக்குன்றுவாங்க. அப்போ அதானே அதுக்கு அர்த்தம், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தம் தானே. பயனுள்ள செத்ததுக்கு பிறகு அமல் செய்யறானா என்ன அர்த்தம்? நீ செத்துருவாப்பா, நீ செத்ததுக்கு பிறகு நீ அமல் செய்யற, அப்ப நான் செத்துருவேன், எனக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, அமல் செய்றீங்கன்னா நான் செய்யறேன்னு அர்த்தம். நான் சொல்லி நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றதுக்கு நான் இருக்கவே மாட்டேன். அந்த செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டு இருக்குமே ஆனால், அப்ப நானே செய்வதாக அல்ல என்ன செய்யறான், எடுத்துக் கொடுக்குறான் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மார்க்க கல்விங்கிறத பெற்றிருக்கிறீங்க. பெற்றுக்கொண்டவர்கள்ட்ட செய்ய முக்கியமான கடமை என்னன்னு கேட்டா, உறுதிமொழி எடுக்கணும். நாங்க நிறைய மக்களுக்கு இதை கொண்டு பிரச்சாரம் செய்வோம், தெரிஞ்சதப்ப இடத்தாலும் சொல்லுவோம். அது சொல்வதில் எவ்வளவு பெரிய துன்பம் கஷ்டம் வந்தாலும் அந்த ஆசையாவை நினைத்துக் கொள்வோம், அந்த மந்திரக்காரனை நினைத்துக் கொள்வோம். என்ன கஷ்டம் வந்தாலும் துன்யா ஆகிறதா, ஆகிறதுக்காக எதை நான் சகித்துக் கொள்வேன் என்று இருந்து நீங்கள் செய்தால் உங்களுடைய கிரேடு எங்கேயோ போயிடும். இல்லைன்னு சொன்னா இந்த படிச்சது பைசா பண்ணி கிடையாது, படிச்சு செயல்படாட்டு என்ன செய்ய, அது கொஸ்டின் தான் வரும். அதனால படித்தவர் என்ன செய்யணும், அதை அது போக இன்னும் படிக்காத இருக்கிறவங்க இருக்கிறீங்கல்ல, நீங்கள் உன்ன என்ன செய்யணும், இவ்வளவு ஒரு போனஸான வழியில் யாராவது விடுவீங்களா? இவ்வளவு நன்மை கிடைக்கிற வழின்னு சொன்ன உலகத்துல கிடைக்கும் என்றா நீங்க விடுவீங்களா? நீ வந்து நீ ஒரு 1000 ரூபா கொடு, உனக்கு மாசம் 1 லட்ச ரூபா கிடைக்கும்னா எவனா இந்த வாய்ப்பை விடுவீங்களா? எல்லாரும் ஆசைப்படுவீங்கல்ல, இளைஞர்ல இருந்து சின்னது கிளவியில இருந்து கிளம்பி நம்மகிட்ட ஆசைப்படுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யணும்னா, இது இவ்வளவு பெரிய வழி இருக்குதுன்னு சொல்லி இந்த சின்ன வயசு பிள்ளைகள் மாத்திரம் இல்லாம பெரிய வயசு ஆளுங்க ஆசைப்படணும். ஆசைப்பட்டு நாங்களும் மார்க்கத்தை கத்துக்கிறோம் என்று என்ன செய்யணும், அதுக்குரிய அனுரோட அணுகி 100 கணக்கில் வந்து கட்டுங்கன்னு வைங்க, உங்களுக்கு அது கிடைக்கணும். 10 பேர் லிமிட் எழுதியா கொடுத்துட்டான்ல, எத்தனை பேர் கொடுத்தாலும் அவன் வந்து விசாலமானவன், நல்லா என்ன செய்யறான், தாராளமானவன், எவ்வளவு வாசிவன், அவன் விசாலமா தாராளமா அள்ளி தரக்கூடியவன். 1,00,000 பேர் இது மாதிரி செஞ்சா 1,00,000 பேருக்கு அவன் தருவான். அவனுடைய கஜானா குறையாது, ஆகண்டா ஆக போகுது, அவனுக்கு எதுவும் குறைபாடு ஏற்படாது. அதனால வந்து இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும், மறுமை இலக்காக கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது கல்வியாத்தான் இருக்கணும். மறுமையில் வெற்றி பெறுவதற்கு உறுதி செய்யக்கூடியது இதுதான். கல்வி கற்க வேண்டும், கற்றதை அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஒரு நிலையில வந்து வயசானவங்க, நடுத்தரமானவங்க, புள்ள குட்டி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை வந்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, ஒரு வருஷத்துல ஓரளவுக்கு மார்க்கத்தை அறிஞ்சீங்கன்னு சொன்னா, அறிஞ்ச மார்க்கத்தை நீங்கள் இன்னும் சொல்ல போனா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா, அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும்ல. நீங்க மார்க்கத்தை அறிஞ்சீங்கன்னு சொன்னா, உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு கணவருக்கோ சகோதரருக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ நல்ல முறையில் வளர்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கத்தானே செய்யும். அதுக்காக வேண்டியது படிக்கத்தானே வேண்டி இருக்கிறது. அதனால இந்த மார்க்க கல்வியை கற்பதில் வந்து
இவங்க கற்றபடி செயல்படணும் என்பதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுறேன். நீங்கள் கற்காமல் இருக்கிறீங்கள, பயான் மட்டும் கேட்டு போகாமல் மார்க்கத்தை நல்ல முறையில் பேசிக்கிலேருந்து அடிப்படையிலேருந்து விளங்கி படிக்கிறீங்கல்ல, அப்படி படிக்க நீங்கள் அதிகமானவர் முன் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மறுமை வெற்றி என்ன செஞ்சேன் எளிதாயிரும், மறுமை வெற்றி உறுதியாகிவிடும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் ஒரு சுருக்கமான ஒரு உரையாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாகுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.